ஸ்மிருதி இரானிக்கு வந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாரு, இதை வந்து மோடியை வந்து கட்டிப்பிடிச்சிட்டு பின்னாடி வந்து கை காமிச்சார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் அவர் வந்து பப்புவா மாதிரி இருக்கார் அப்படிங்கிறதுக்கான காரணங்களாக சொன்னாங்க அவங்க. நீங்கள் அதை ரொம்ப நீங்கள் சுமித்ரா இரானிக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாருன்னு சொல்கிறத நான் பார்க்கலைங்க, எனக்கு தெரியல. அதன் மீது கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஆனால் மோடியை கட்டிப்பிடித்ததை நான் பார்த்தேன். ஒரு பிரதமரை ஒருவர் போய் கட்டிப்பிடிக்கிறார், எதிர்க்கட்சியை சேர்ந்தவர், அதுவும் நேரு குடும்பத்தை சேர்ந்தவர் என்றால் மோடி தான் பெருமைப்பட வேண்டும். அது பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கிறேன். இப்போ தமிழகத்தில் வந்து எஸ்ஐஆர் நம்ம வந்து எதிர்க்கிறோம் பொதுவாகவே. ஆனால் மேற்கு வங்கத்தில் வந்து அவர்கள் வந்து பிஜேபி வந்து அங்கே வேணான்னு சொல்கிறாங்க எஸ்ஐஆரை, இங்கே வந்து ஆதரிக்கிறாங்க. அதே நேரத்தில் எஸ்ஐஆர்னால் இவ்வளவு குழப்பங்களுக்கு பிறகும் கூட நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? எஸ்ஐஆர்னால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 70 லட்சம் பேர் வந்து நீக்கப்படலாம்ன்ற ஒரு கருத்து இருக்குது. அதாவதுங்க, நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா 68 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் என்பது தேர்தல் கமிஷனுடைய ஒரு தில்லாடெங்கடி வேலையை செய்யக்கூடிய ஒரு விதமாகத்தான் நான் பார்க்கிறேன்.